கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். ஆண்டவரே, எத்தனை எத்தனை பாவங்கள் எங்கள் சிந்தனையால், சொல்லால், செயல்களால், வார்த்தையால், வாழ்க்கையால், பார்வையால், ஆண்டவரே, இப்படிப்பட்ட பல பாவங்களை ஒவ்வொரு நாளும் என் உடலாலும் மனதாலும் நான் செய்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, அதனால்தான் என் பாவங்கள் உம்மை சிலுவையிலே இந்த ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்தது. ஆண்டவரே, என்னை மன்னியும். இனி நான் பாவம் செய்யாமல் இருக்க, ஆண்டவரே, உம்மை பின்பற்றி வர, உமக்கு துன்பம் வருவிக்காமல் இருக்க எனக்கு அருள் தாரும். ஆண்டவரிடத்தில் கேட்டு ஜெபிப்போமா? உடலும் மனமும் அறிவும் ஒன்று சேர்ந்து உம்மை எதிர்த்ததையா. உடலும் மனமும் அறிவும் ஒன்று சேர்ந்து உம்மை எதிர்த்ததையா. தேவ வாக்கின் வழியை மனம் பன்முறை அறிந்தும் வெறுத்ததையா. பாவ சேற்றை வாழ்வில் எம் வாழ்வை கொண்டு நிறைந்ததையா. கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். ஆண்டவரே, இதோ எங்களுக்கு பாதை தெளிவாக நீர் காட்டினேன். நாங்களோ அதை பார்த்து நடக்காமல் வாழ் மீண்டும் மீண்டுமாக தெரிந்தே உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். உம் ஒளியில் வாழ எங்களை நீர் அழைத்தேன், உம் சாயலாக எங்களை படைத்தேன். ஆனால் நாங்களோ உம் விளக்கை அணைத்து விட்டு இருளில் வாழ்ந்தோம். உம் சாயலை இழந்துவிட்டு பாவத்தின் சாயலாக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்வு மாற வேண்டும். ஆண்டவரே, கேட்போமா? பாதை தெளிவுற தெரிந்தும் அதை பார்த்து நாங்கள் நடக்கவில்லை. பாதை தெளிவுற தெரிந்தும் அதை பார்த்து நாங்கள் நடக்கவில்லை. உண்மை விளக்கு எரிந்தும் அதை ஒளியின் அருகே வாழவில்லை. இறைவன் அன்பு அழைத்தும் அதை உணர்ந்த பின்னும் திருந்தவில்லை. கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். Praise the Lord. 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 என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பை கேட்டோம். ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய வேதனையின் தாங்க முடியாதவராய் ஆண்டவர்கிட்ட கேட்டார். ஐயோ தந்தையே, ஏன் என்னை கை நிகழ்ந்தீர் என்று சொல்லி தன் வேதனையை எல்லாம் தந்தையிடத்திலே சொல்லி அழுதார். இன்றைக்கு மனித வாழ்விலும் எத்தனை எத்தனை வேதனைகள், எத்தனை எத்தனை அவமானங்கள், எத்தனை எத்தனை நோய் நொடிகள் நம்முடைய வாழ்விலே வீழ்ந்து கிடக்கக்கூடிய சூழ்நிலை எத்தனை எத்தனை. எல்லாமே முடிஞ்சிச்சு நினைச்சிருங்களா? இல்லை இல்லை. ஏன் இயேசு கூட விண்ணக தந்தையிடம் கதறினாரு, அப்பா ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. தந்தை கைவிடவில்லை. மகனே, இதுதான் என் சித்தம், இதற்காகத்தான் நான் இந்த உலகிற்கு உன்னை அனுப்பினேன். எல்லாமே முடிந்து விடவில்லை.
நீ கவலைப்படாது, நீ கலங்காது, திகையாது, உன் பணியை நீ நிறைவாக செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி ஆறுதல் மொழிகளை நிச்சயமாக விண்ணக தந்தை சொல்லி இருப்பார். இன்னைக்கு என்னுடைய வாழ்விலும் சரி, உங்களுடைய வாழ்விலும் சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைத்த காரியங்கள் எல்லாம் கடவுள் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் எல்லாம் முடிந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நினைத்தால் அது எல்லாம் வெற்றியாக மாறும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரிடத்தில் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆண்டவரே சொல்லாதீங்க, கடவுள் தொடங்குவார். இந்த சிந்தனையோடு இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ஆண்டவரே, இதோ நான் உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், இந்த உலகமே என்னை நீ ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி தூக்கி எறிந்தது. யாருமே என்னை அன்பு செய்ய ஒருவர் கூட இல்லை. ஆனால் ஆண்டவரே, நீங்க பாவியான என்னை, உமக்கு எதிரான வாழ்வு வாழ்ந்த என்னை, உமக்கு எதிராக துரோகம் செய்த என்னை, தெரிந்தே மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்த என்னை ஆண்டவரே தூக்கி எடுத்தீங்க. குயவனை போல் உம்முடைய பரிசுத்த கரங்களால் ஆண்டவரே என்னை வணைந்தீர்களே. ஆண்டவரே, நீங்க என் வாழ்வில் பெருக வேண்டும். இந்த தந்தையிடம் நீங்க ஜெபித்தீங்களே, இயேசுவே தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி நானும் பல நேரத்தில் உங்ககிட்ட ஜெபிச்சிருக்கேன், தந்தைகிட்ட ஜெபிச்சிருக்கிறேன். ஆனால் அதோடு முடிந்து விடவில்லை, வாழ்வு தொடங்கியது. ஆண்டவரே, உம்முடைய வாழ்வு உயிர்ப்பில் தான் முடிந்தது, ஆசீர்வாதத்தில் முடிந்தது, அபிஷேகத்தில் முடிந்தது. எங்கள் வாழ்வு மாறட்டும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா? உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உயவனே, உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைத்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. உயவனே, உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைத்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும்
நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நீர் மட்டும் வாழ்க்கையில நீங்க மட்டும் ஆண்டவரே, நீர் என்னுடைய பாவ வாழ்வில் நீங்க பெருகணும். நீர் மட்டும் நான் தனிமையா இருக்கும் போது ஆண்டவரே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நான் பாவத்தில் இருக்கும்போது நீர் மட்டும் நீங்க பெருகுங்க. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் இயேசுவே.